ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் மீனோ சுபி. ஸோ நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணிலேருந்து அப்படியே கொடைக்கானல் வந்துட்டோம். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட கப்பிள்ஸா, பார்ட்னரா, ஃப்ரெண்ட்ஸா அந்த மாதிரி ட்ரிப் போகிறாங்க. பட் நான் வந்து எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் பிக் பாஸ் போனதுக்கு எங்கள் வீட்டில் வந்து லைக் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போகலை. ஸோ சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து கொடைக்கானல் கிளம்பி வந்துட்டோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. லைக் ரொம்ப மிஸ்ட் அப்படி இல்லாமல், இப்போது டைம் வந்து ஈவினிங் 5:30. ரொம்ப மிஸ்ட் அப்படி இல்லாமல் நல்லா இருக்குது. கொஞ்சமாக குளிருது. அண்ட் டிஸப்பாயின்ட் அப்படிலாம் கிடையாது. நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஸோ நாங்கள் இன்னைக்கு மார்னிங் 7:30க்கு ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு வண்டியில் வர யாருமே தூங்கவே இல்லையா. ஸோ 5 மணி 6 மணிக்கு தான் நானே தூங்கினது. 1 hour தான் தூங்கினேன். அப்புறம் ரூமுக்கு வந்து எல்லாரும் மட்டையை போட்டாச்சு, எல்லாரும் தூங்கியாச்சு. அப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்தோம்? ஒரு 3 o'clock எழுந்துச்சு கிளம்பி இப்போ வெளியே சாப்பிட வந்திருக்கோம். இங்கே தான் ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஒரு பிரியாணி 120 ரூபா. அது கொஞ்சம் சிக்கன் 65 வச்சு கொஞ்சம் வெங்காயம் வச்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து அப்படியே கீழே லேக் பக்கம் போயிட்டு இருக்கோம். கீழே இறங்கி போக வேண்டிதான். வண்டி பார்க்கிங் அங்கே நிற்கு. இங்கே எல்லா கடையிலையுமே வந்து சாக்லேட்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் எது வந்து ஒரிஜினல் சாக்லேட் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி கோட் தான் வாங்கணும்னு ஆசை. ஆனால் இங்கே 1500 சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே ரேட் கம்மி பண்ண மாட்டேங்காங்க. அவங்களுக்குள்ளேயே டீல் பேசிக்கிறாங்க, இவ்வளோ தான் குறைக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. பட் ரேட் அதிகமாக இருக்குது. மக்களே இங்கே பாருங்க மக்களே, புகை மூட்டமாக இருக்கு. இப்போ நாங்கள் வந்து உள்ளே போகல. ஏன்னா மணி இப்போ 5:40 ஆயிடுச்சு. 6:30க்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். போயிட்டு 1 hourல அவசரப்பட்டு வெளியே வரணும். ஸோ மொத்தமாக நாளைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போகலை. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்பளம், இந்த மிட்டாய், சாவு மிட்டாய், இந்த விறுவிறு மிட்டாயெல்லாம் வந்து பழைய காலத்து மிட்டாய். இங்கே பாருங்க, புளி ஜாம் வானதிக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எல்லாம் பழைய காலத்து மிட்டாயெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வாயில போட்டேன் டப்பு டப்புன்னு வெடிக்கும்ல அந்த மிட்டாய். 23 ரூபா கிடக்கு. வாங்கி தந்தா முடியும். ஒண்ணு வாங்கி தரீங்க. கம்மியா கேளு. முட்டாய் காட்டுங்க, முட்டாய் காட்டுங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட். சூப்பரா இருக்கு. மிஸ் யூ மானதி பிடிக்கும்ல. நாளைக்கு ஓட்டலாமா மோனே? பாத்தீங்கன்னா இந்த மேல உள்ள இந்த கோட் வந்து எங்க அண்ணா வாங்கி கொடுத்தான், மணி அண்ணா வாங்கி கொடுத்தான். இந்த தொப்பி வந்து எங்க சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஆக மொத்தம் இந்த ரெண்டுமே நான் வாங்கல, எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கா? சொல்லு சித்தப்பா சொல்லு. இந்த பேரு கேக்கிரவேல வச்சுக்காத. மணி நம்ம குதிரையில போவோம். மணி பாத்தீங்கன்னா இப்போ 7 மணி. கொஞ்சம் இப்பதான் இருட்டுது. டபுள் 2 பேர் போறீங்கன்னா 150 ரூபாய். சிங்கிளா போறீங்கன்னா 100 ரூபாய். 100 ரூபாய் 150 ரூபாய் தான். என்னாச்சுன்னா எங்க அப்பாவை காணும் பார்த்துக்கோங்க. எங்க அப்பாவால வந்து நடக்க முடியாது ரொம்ப நேரம். அதனால நான் இங்க உட்காந்துக்கிறேன், நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. லேக்க சுத்தி வந்துட்டு எங்க அப்பாவை காணும். எங்க அப்பாவோட போன் எங்க கிட்ட இருக்கு. எங்க அப்பாவை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியல. எங்க அப்பாவை காணவில்லை. ஐயே, எங்க அப்பாவை காணும். எங்க அப்பா கிடைச்சாச்சு. அப்போ காண்டாரி வீட்டுக்கு போயிட்டு அப்பா கண்டுபிடிச்சாச்சு. எங்க அம்மா சந்தோஷம்.
இந்த ஹேண்ட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் பெருசா எனக்கு எதுவுமே கண்ணை கவர்ற மாதிரி இல்லை எடுத்துக்கோங்க. வரும்போது எப்படி இருந்து இப்ப இப்படி இருந்து அப்புறம் தான் மாசக்காரியே கொண்டு வந்தேன் மறந்த பிள்ளையே ஆயிட்டு. அதுக்கு நிறைய காசு கட்ட வச்சிருந்தாங்களா, இப்ப இப்படி ஆயிட்டா. அப்ப இருந்தா இருக்கப்பா அந்த 500 என்ன தந்தீங்கப்பா? எங்க சின்னப்பா எனக்கு இது வாங்கி வந்திருக்காங்க, இந்த பேகு. தேங்க்யூ சின்னப்பா, நன்றி மொட்டை பாஸ். எனக்கு இங்கே இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பிளாக். 1300 ரூபாயா? கம்மி பண்ணிக்கலாம் இருங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? 500 கொடுப்பீங்களா? போட்டோ எடுத்துக்கோங்க, அப்படின்னா பேக் ஃப்ரீயா கொடுத்துருங்க. ஸோ என் தம்பி பாத்தீங்கன்னா இது எடுத்திருக்கான். டேய் காமிடா, சூப்பரா இருக்கு. எஸ், இவன் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கானா? கருப்பு மைக்கேல் ஜாக்சன். அழகண்டா, நீங்க அழகண்டா. சோ சோ சொல்லு அனிசு. சோ அவன் புள்ளிங்கோ, சரியான புள்ளிங்கோ. இவன் பேர் அனிசு புள்ளிங்கோ. உனக்கு என்ன வாங்கின? உனக்கு என்ன வாங்கின? நிறைய வாங்கினியா? சித்திக்கு சித்திக்கு சரி கொடுத்துரு எனக்கு, சரியா? பிரீத்தி கடையா? அடி பாவி குடி, ஃப்ராடு பொம்பளை. குட் மார்னிங் மக்களே. ஸோ இன்னைக்கு டே 2 கொடைக்கானல். எல்லாரும் நல்லா தூங்குனாங்க, நான் மட்டும் ஒழுங்கா தூங்கல. காலைல எந்திக்கவே வந்து கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. கடைசியா நான் தான் கிளம்புனேன். கிளம்பி அப்புறம் இப்போ ஒரு இந்த ஹோட்டலாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ வந்து பூம்பாறை போகலான்னு இருக்கோம். அப்படியே போகிற வெளில அண்ணா வந்து எங்கேயாவது கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குன்னா, மணி 10 மணி, கொஞ்சம் மிஸ்ட் இல்லாமல் வெயிட்டாக வெயில். ஆனால் அந்த வெயில் கூட கொஞ்சம் அந்த குளிர் காற்று அடிக்குது, நல்லா இருக்குது. டிக்கி டிக்கி சவுண்ட் வருது, அது அந்த திக்கி பூச்சி சவுண்ட் மாதிரி. இது ஞாபகம் இருக்கா? இது அமைக்கி விட்டா சுத்துமே. தெல்லக்கா விளையாடுவோம் நாங்க. இது பாருங்களேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது சந்தன கட்டில பண்ணனால இது வந்து 600 rupees. நல்ல ஸ்மெல்லாக இருக்கு. எப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் வந்து வெயில் அடிக்கி, சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மிஸ்டா இருக்குது. எப்படி இருக்கு? ரிவ்யூ சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப சும்மா நடந்து கால் தான் வலிக்குது எனக்கு. காசெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட். நான் இப்போ வந்து ஜம்ப் பண்ணிடலான் இருக்கேன். வாட் யூ திங்க்?